வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி 2.0ல ரிவைஸ்டு வாலண்டியர்ஸ் நேம் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் லோக்கல் குரூப்பில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த லிஸ்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி 2.0 செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ்க்கு வரக்கூடிய சனிக்கிழமை ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதை போல் நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரைனிங் பற்றி வேறு டீட்டெயில்ஸ் கிடச்சுன்னா அப்டேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் லிஸ்ட்டில் நேம் வரலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ செகண்ட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மைய செயல்பாட்டு அறிக்கையை பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ செலக்ட் ஆன வாலண்டியர்ஸ் நேம் லிஸ்ட் பக்கத்தில் என்ன ரீசனுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல் இந்த லிஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு தான் வாலண்டியர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்பர் பிரைமரி இது வரைக்கும் எடுத்தவங்களை பிரைமரி எடுக்கிறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. தேர்வான தன்னார்வலர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எங்கள் லோக்கல் குரூப்பில் எந்த தகவலுமே வரலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வந்து உங்கள் கோஆர்டினேட்டர் சாரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுங்க. சப்போஸ் அவங்க இல்லை ட்ரான்ஸ்ஃபரில் போயிருக்காங்க அப்படின்னா பிஆர்டியை வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மார்னிங்லேருந்து வந்துட்டுருக்கு. இந்த லிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கோஆர்டினேட்டர் சார் தான் இன்சார்ஜ், அப்படி இல்லைன்னா பிஆர்டி மேம் கேளுங்க. அதே போல் எஸ்டி மக்கள் கணக்கெடுப்பு வேலைக்காகவும் தன்னார்வலர்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க. இதுக்கான தன்னார்வலர்கள் தேர்வு முடிஞ்சு அதுக்கான பெயர் பட்டியலும் வெளியிட்டிருக்காங்க. இந்த எஸ்டி கணக்கெடுப்பு பணிக்கு தேர்வான தன்னார்வலருக்கு கூடிய சீக்கிரமாக வந்து பயிற்சி வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போதைக்கு எஸ்டி கணக்கெடுப்பு பணிக்கு தேர்வான தன்னார்வலர்களுக்கு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஆப் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும், இந்த ஆப் மூலமாக வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ட்ரு பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மூலமாக எப்படி ஃபோட்டோஸ் வந்து ஆப் மூலமாக கேப்சர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க ட்ரைனிங்கில். சப்போஸ் இதுக்கு யாராவது தேர்வாகி இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எஸ்டி கணக்கெடுப்பு பணிக்கு ஊதியம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம், செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 விஷயத்தை மறந்துடாதீங்க. வரக்கூடிய சனிக்கிழமை இல்லம் தேடி கல்வி 2.0ல செலக்ட் ஆனவங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது. 2.0ல செலக்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் லிஸ்ட்டில் நேம் வராதவங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டில் நேம் வந்திருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.